வணக்கம் எல்லாருக்கும். நாங்க ரூபன் அண்ட் ஸ்டான். இந்த சேனல்ல ஈஸியா செய்யக்கூடிய குக்கிங் டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போறோம். சிம்பிளா குக் பண்ண லேர்ன் பண்ணனும்னா எக்ஸ்ப்ளோர் வித் லவுடுவா ஃபாலோ பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டானே பாரு, இன்னைக்கும் இட்லி ரப்பர் மாதிரி இருக்கு. தோசை இந்தியா மேப் மாதிரி பரவி போகுது. என்னடா இது? ரூபா, சுனாமியே வந்தாலும் மனசு அமைதியா இருக்கணும். பிரச்சனை மாவுல இல்ல, நீ பண்ற செய்முறையில தான். உளுந்து அரைக்கும் போது எப்ப குளிர்ந்த நீரை தான் பயன்படுத்தணும் ரூபா. என்னது குளிர்ந்த நீரா? நான் ஏதோ கூல் ட்ரிங்க்னு நினைச்சேன் ஸ்டான். 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து, இதுதான் சரியான அளவு. அதான் என் இட்லி போர்ல போடுற குண்டு மாதிரி இருக்கு. மாவு கரைக்கும் போது கரண்டி எல்லாம் வேண்டாம், கையாலே கரை. உடல் வெப்பத்துல இருக்கிற இயற்கை கிருமிகள் தான் புளிப்பை சரியா உருவாக்கும். அப்படின்னா கிரைண்டர் விட என் கை தான் முக்கியமா? அரிசி ஊற வைக்கும் போது ஒரு கரண்டி அவல் சேர்த்துக்கோ, இட்லி பஞ்சு மாதிரி வரும். மொறுமொறுப்பான தோசை வேணும்னா தவா நல்லா காய்ந்திருக்கணும். இனி ஹோட்டல் தோசைக்கு பை பை சொல்ல வேண்டியதுதான். கடைசி ரகசியம் கேளு ரூபா. உளுந்து அரைக்கும் போது ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோ, இட்லி பனி மாதிரி மென்மையா வரும். ஸ்டான், நீ இல்லனா என் இட்லிக்கு வாழ்க்கையே இல்ல. சமையல் கஷ்டம்ல ரூபா, சரியான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா போதும். நாங்க சொன்ன இந்த டிப்ஸ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் குக்கிங் டிப்ஸ் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எக்ஸ்ப்ளோர் வித் லவிடு.